வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்னைக்கு செய்ய போகிறது பருப்பு பொடி. பருப்பு பொடிக்கு வந்து துவரம் பருப்பு, பொட்டுக்கடலை, இது கூட வந்து சீரகம், மிளகு, பூண்டை வந்து நம்ம லைட்டாக வதக்கி பெருங்காயம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பருப்பு பொடி. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது வீட்டில் சாம்பார் எதுவுமே இல்லைன்னா, கிரேவி எதுவும் இல்லைன்னா, நம்ம இந்த மாதிரி பருப்பு பொடி சிம்பிளாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை 1 கப் எடுத்துருக்குறோம். வரமிளகாய் வந்து ஒரு 8 எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா மிளகு நம்ம ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா இன்னும் 2 மிளகாய் கூட எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு 1 கப் எடுத்துருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டை வந்து நான் தட்டி வச்சிருக்கிறேன். நம்ம தோலோடையே போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு போட்டுக்கலாம். இதை வந்து கை எடுக்காம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தீஞ்சு போயிடுச்சுன்னா கொஞ்சம் கசக்கும். அதாவது பருப்பு பொடி வந்து சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால நம்ம தீயாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் வந்து கை எடுக்காமல் நல்லா புரட்டி விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைனா வந்து உள்ளே வந்து பருப்பு உள்ளே வந்து வேகாது. இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது நல்லா வறுத்துக்கணும் கை எடுக்காமல். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சீரகம், மிளகு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் இதெல்லாமே லைட்டாக சூடானாவே போதும். இந்த சூடே வந்து போதும். மிளகு இப்போ நம்ம காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த சூட்லேயே இருக்கட்டும். நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சுத்து, அவ்வளோதான். இந்த சூடே வந்து பொட்டுக்கடலை வந்து நல்லா மொறுமொறுப்பாயிரும். இதை வந்து நம்ம ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதாவது பவுடர் ஃபார்மில் வரும். இல்லைனா வந்து வதவதன் ஆகிடும். பொடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிடும். அதனால நம்ம எப்போவுமே வந்து பூண்டை வந்து வதக்கி தான் வந்து போடணும். தோலோடையே போட்டு அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக துவரம்பருப்பு வந்து வாயு தொல்லைங்கிறதுனால நம்ம வந்து பூண்டு போட்டுட்டுனா அந்த ப்ராப்ளம் வராது. நான் அதனால் பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டிருக்கேன். ஒரு 10 பல் போட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து 2 பல்லே போதுன்ட்டு போடுவாங்க. நான் வந்து ஒரு 10 பல்ல ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதாவது சாதத்து கூட சாப்பிட்றப்போ அந்த பூண்டு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு வந்து வதக்கி அந்த ஸ்மெல் வந்து வந்தோடனேயுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து பெருங்காயம் வந்து நம்ம அரைக்கிறப்ப போட்டுக்கலாம். இது கூட தேவையில்லை. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இது கூட பெருங்காயம், நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறது வரமிளகாய், சீரகம், மிளகு எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மீதி வச்சுட்டேன். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு நான் வேறு கண்டெய்னரில் மாற்றிட்டேன். பருப்பு பொடி ரெடி. நான் பருப்பு பொடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.